வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ல கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போவாங்க. This is very important concept and an interesting concept. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். So, என்னோட முந்தின வீடியோக்கள் கிளாஸ் 7 அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் யூசிங் ஜாவா கிளாஸ் 7, கிளாஸ் 8, கிளாஸ் 9 நீங்க பார்க்கல அப்படின்னா தயவு செய்து அந்த 3 வீடியோக்களையும் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படின்னா தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர், what is the responsibility of constructor, why do we use constructor, நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஏன் யூஸ் பண்றோம், and what are the types of constructor, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போவாங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், what is constructor? what is constructor? இதுக்குன்னு சில டேர்ம்ஸ் இருக்குங்க. அந்த டேர்ம்ஸை நம்ம மறக்கவே கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸ் தான். So constructor is a special method of a class. Constructor is a special method, அதாவது சூடா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. Constructor is a special method of a class. அப்படி என்னங்க ஸ்பெஷல்? It has the same name of the class name. அதான் ஸ்பெஷல். It has the same name of the class name. இப்போ போன வீடியோல நம்ம EMP னு கிளாஸ்ல மெத்தட்ஸ் வச்சோம். இன்புட் EMP, அவுட்புட் EMP அந்த மாதிரி வச்சோம். EMPங்கிற நேம்லயே ஒரு மெத்தட் வச்சோமா? இல்ல. சோ அப்படி வச்சிட்டோம்னா அது என்னது? கன்ஸ்ட்ரக்டர். So it is a special constructor is a special method of a class, pseudo method. It has the same name of the class name. It has the same name of the class name. சரி, இது எதுக்கு யூஸ் பண்றோம்? So constructor is used to perform initialization task. It means that constructor is used to initialize an object. ஒரு ஆப்ஜெக்ட்டை initialize பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோங்க. சரி, இதை எப்போ கால் பண்ணுவோம்? ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்டை இனிஷியலைஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம். இனிஷியலைசேஷன்னா என்ன, அதை நம்ம அடுத்து சொல்றேன். இது எப்போ கால் பண்ணுவோம் இந்த மெத்தட்? இப்போ இன்புட் EMP இருக்குன்னா இப்போ EMP E is equal to new EMP, E dot input EMP, E dot output EMP னு கால் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மெத்தடை நம்ம எப்போ கால் பண்ணுவோம் அப்படின்னா it is called automatically. அது இதோட ஸ்பெஷல். Constructor method is called automatically. When an object is created, when an object is initialized, when an object of a class is initialized, the constructor method is called automatically. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க, EMP E is equal to new EMP கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருந்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காவே கால் ஆகிடும். அதுதான் இதோட ஸ்பெஷல். And constructor does not return a value, so you need not to specify the return type. Constructor will not return a value. Constructor value return பண்ணாது, எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போவதில்லை. அதனால நம்ம return type specify பண்ண கூடாது. அடுத்து constructor takes arguments. Constructor may take arguments, thus constructor overloaded is possible. Constructor can be overloaded. Constructor takes arguments. Constructor argument வாங்கிக்கலாம். அதை நம்ம constructor overloading அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So constructor, once again I repeat, constructor னா என்னன்னா it's a special method of a class, pseudo method. It என்ன special? It has the same name of the class name. இது எதுக்கு யூஸ் ஆகுது? It is used to perform initialization task. It is used to initialize an object. And it is எப்போ கால் ஆகும்? It is called automatically when the object of a class is initialized. சரி, இது எது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா? No, constructor does not return a value. Okay, இது ஆர்குமெண்ட் எது எடுக்குமா? Yes, constructor may take arguments, thus constructor can be overloaded. இவ்வளவுதாங்க பாயிண்ட்ஸ், ஈஸி. ஓகே, இது பத்தி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பாருங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஜாவா கான் எக்ஸ், ஜாவா கான்ஸ் எக்ஸ், CONS இதான் ஃபைல் நேம். ஸோ கான்ஸ் எக்ஸ் சொல்றோம். அது என்ன சொல்லுது பாருங்க, n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 100, n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குது. ஓகே, இப்போ கிளாஸை பாருங்க, ப்ரோக்ராமை பாருங்க.
public class const ex, ஓகே, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதுல வந்து private int n, ஒரு ஃபீல்ட், ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்றோம், இன்டிஜர் வேரியபிள், அந்த நேம் வந்து n. ஓகே, இப்போ பாருங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றோம், public const ex. so பாருங்க the same name of the class name, so it is a constructor. so இங்க ஏதாவது ரிட்டர்ன் டைப் சொல்றோமா? void இல்லனா int இல்லனா string னு ஏதாவது ரிட்டர்ன் டைப் இந்த இடத்துல சொல்றோமா? no, because constructor does not return a value. so public const ex சொல்லியாச்சு. உள்ள நம்ம என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, n is equal to 100. it assign 100 to the instance variable field, to the field n. n க்கு வந்து எவ்வளவு? 100 னு அசைன் பண்ணு. இப்போ public void disp n ஒரு மெத்தட், ordinary method, class method. அங்க நம்ம என்ன class member. so இங்க என்ன சொல்றோம் பாருங்க, system.out.println n value is equal to value of n is printed. அவ்வளவுதான். இப்போ main methodல நம்ம என்ன எழுதுவோம் பாருங்க, public static void main string args, உள்ள என்ன சொல்றோம் பாருங்க, const ex c is equal to new const ex. நல்லா கவனிங்க, const ex c is equal to new const ex ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். so c dot disp n, அப்ப disp n னா இந்த மெத்தட் கால் ஆகுது. இங்க n value is equal to அப்படினு சொல்லி 100 னு கால் ஆகுது, 100 னு டிஸ்ப்ளே ஆகுது. நான் n is equal to 100 அப்படினு அசைன் பண்றது எந்த இடத்துல பண்றேன்? இந்த இடத்துல பண்றேன். அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த ஃபங்க்ஷன் எப்ப கால் ஆச்சு? நான் வந்து இப்போ c dot disp n அப்படினு கால் பண்ணியிருக்கேன். சோ இந்த மெத்தட் கால் ஆகுது. ஆனா c dot const ex னு நான் இத கால் பண்ணேனா என்ன? இல்லையா, கால் பண்ணல அப்படி. ஆனா நம்ம படிச்சது, நம்ம டெஃபினிஷன் பாக்கும்போது என்ன பார்த்தோம்? constructor is called automatically when an object of the class is initialized. அப்படிதானா? சோ இங்க தான இனிஷியலைஸ் பண்றோம். இத பாருங்க, the object is instantiated here, the object is instantiated here. so this time the constructor is called. so when an object இங்க தான கிரியேட் ஆகுது, when an object is created the constructor method is called automatically. that is the point. அப்போ const ex c is equal to new const ex சொல்லுன உடனே இந்த மெத்தட் கால் ஆகும். அது என்ன பண்ணுது? n c ஓட n ல 100 னு அசைன் பண்ணிடுது. அப்போ நான் c dot disp n அப்படினு கால் பண்ணும்போது என்ன பண்ணுது? n value is equal to உங்களுக்கு 100 டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், constructor வந்து is a special method of a class which has the same name of the class name, and it is used for initializing object, and it is called automatically when an object is created. constructor does not return a value. okay, அப்போ constructor ஏதோ இந்த மாதிரி n is equal to 100 அப்படினு போடு அந்த வேல்யூ அசைன் பண்றது தான், இதுதான் இனிஷியலைசேஷனா. இந்த மாதிரி it is used to perform initialization task அப்படினு பார்த்தோமே, இதுதான் அந்த டாஸ்கா. இப்படி n வேரியபிளுக்கு 100 னு வேல்யூ அசைன் பண்றது தான் நம்ம constructor யூஸ் பண்றோமா அப்படினா அப்படி இல்ல. சோ இனிஷியலைசேஷன் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். சோ அத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி what happens when a class has no constructor? என்னோட கிளாஸ்க்கு வந்து constructor இல்ல, I don't have constructor to my class, I have not defined any constructor to my class. then what will happen? என்ன நடக்கும் அப்படினா the system calls default constructor, no argument constructor. when no constructor is defined to a class, the compiler provide default no argument constructor that initialize the field with their default values. அதாவது அது default no argument constructor கால் பண்ணும். அந்த default no argument constructor compiler கால் பண்ணும். அந்த default no argument constructor என்ன பண்ணும்னா, என்னென்ன field வச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் அதோட default value வச்சு என்ன பண்ணிடும்? initialize பண்ணி விட்டுடும். இப்போ நம்ம இங்க ஒரே ஒரு மெம்பர் டேட்டா வச்சிருக்கோம், private int n அப்படினு instance variable. so public void disp n அது வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க கன்ஸ்ட்ரக்டர்லாம் இல்ல. ஆனா பாருங்க const ex is equal to c, const ex c is equal to new const ex. நான் c dot disp n அப்படினு இன்வோக் பண்றேன். இங்க n value is equal to 0 னு டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப n is initialized with 0. where and when?
எங்கே எப்பொழுது. The compiler calls the default constructor no argument constructor for this const ex when the object is created. அதுதான் important. So that no argument default constructor call பண்ணிடுது. அது வந்து என்ன பண்ணுது, it initialize the fields with their default values. அப்ப என்னோட இன்டிஜர்ங்கிறதுனால அதோட default value என்னது 0 அசைன் பண்ணி உங்களுக்கு வச்சிடுது. அதனால தான் நான் வந்து display அப்படி கால் பண்ணும்போது எனக்கு n = 0 ன்னு கொடுக்குது. இல்ல ஜங்க் வேல்யூவோ இல்லனா கார்பேஜ் வேல்யூ தான கொடுக்கணும். அப்படி கொடுக்கல இல்லையா, எனக்கு இனிஷியலைஸ் ஆயிருக்கு. அப்படிதானா? அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? எஸ். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து அசைன் பண்றதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம்னா இல்ல. சோ இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கு? There are 3 types of constructors. Default constructor, overloaded constructor or parameterized constructor னு சொல்லலாம். அடுத்து copy constructor. Default constructor, overloaded constructor, copy constructor. So default constructor னா என்ன, overloaded constructor னா என்ன, copy constructor னா என்ன? So பாருங்க, default constructor என்ன அப்படின்னா constructor with no argument is called as default constructor, and it is also called no argument constructor. இது no argument constructor னும் சொல்லுவோம். நம்ம இப்ப வச்சிருந்தோம் இல்லையா, அது no argument constructor, அது default constructor தான். இப்ப நம்ம எல்லாருக்குமே விண்டோஸ் என்விரான்மென்ட் நல்லா தெரியும். Windows operating system was developed by initially Windows 95. Windows 95 தான் ரொம்ப ஃபேமஸா இருந்தது 1990ஸ்ல. Windows 95 operating system Microsoft ஓடது. It was very famous, which was developed by Visual C++. So Visual C++ is nothing but Visual of C++. அதாவது Object Oriented Programming with MFC ன்னு சொல்லுவாங்க. Microsoft Foundation Classes அப்படின்னு சொல்லுவாங்க. So C++ அதாவது Object Oriented Programming plus Microsoft Foundation Classes. Microsoft Foundation Classesங்கிறது ஒண்ணும் இல்ல, Microsoft provides number of built-in classes to implement the applications for Microsoft Windows very easily. ரொம்ப ஈஸியா வந்து அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு Microsoft provides set of classes. Those classes are called MFC, Microsoft Foundation Classes அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே family of all Windows operating system are developed using object oriented programming only. ஈவன் நீங்க லேட்டஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் கூட C, C++, C#, VC++ ல இப்போ வந்து C# யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தான் நான் படிச்சேன். C, C++, C# யூஸ் பண்ணி. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து பெயிண்ட் ப்ரஷை வந்து ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விண்டோஸ் என்விரான்மென்ட்ல எந்த ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்கன்னாலும் இனிஷியலா உங்களுக்கு வந்து இப்போ பெயிண்ட் ப்ரஷை ஓபன் பண்றீங்க, இட் மீன்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் an ஆப்ஜெக்ட். வேர்டை ஓபன் பண்றீங்க, யூ ஆர் கிரியேட்டிங் an ஆப்ஜெக்ட். அகைன் நீங்க வேர்டை ஓபன் பண்றீங்க, அகைன் யூ ஆர் கிரியேட்டிங் the செகண்ட் ஆப்ஜெக்ட். தேர்ட் டைம் ஓபன் பண்ணீங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் the தேர்ட் ஆப்ஜெக்ட் டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட். இப்போ பெயிண்டை ஓபன் பண்றேன், டபுள் கிளிக் பண்றேன், இப்போ இல்ல எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு பெயிண்ட் அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு நம்ம நோட் பேட் அப்படின்னு அடிச்சா நோட் பேட் ஓபன் ஆகும். எம்எஸ் பெயிண்ட் அடிச்சா பெயிண்ட் ஓபன் ஆகும். வின் வேர்ட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா வேர்ட் ஓபன் ஆகும் இல்லையா? சோ இப்போ நான் வந்து எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு டைப் பண்றேன், என்டர் அடிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்? பெயிண்ட் brush open ஆகும். It means you are creating an object. Okay, when an object is created, some things are happening automatically. Some tasks are done automatically. What are the tasks? இப்போ when you say MS Paint and when you press the enter key, you get a visual, you get a window. First of all, you get a frame, you get a title bar, you get a close button and a minimize maximize button and a restore button in the upper right corner, and you get a tool palette, toolbox
and you get a color palette. You get a color palette, you get a toolbox, you get a menu bar, file, edit, format, help, and the you get a menu bar, you get a toolbox, you get a color palette, and you get a client area to draw. So these are the things you are getting automatically. And a new file is also opened for you in the name of untitled.bmp. இல்லையா? So நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஃபைலும் கிரியேட் ஆகுது. அது மேல வந்து பாத்தீங்கன்னா MS Paint -untitled அப்படினு இருக்கும். அதாவது new file is created for you with in the name of untitled.bmp. So அது client ஏரியால நீங்க draw பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேவ் பண்றோம். So அப்ப நல்லா யோசித்து பாருங்க, நம்ம வந்து MS Paint சொல்லும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனேயே immediately you get these things. அப்போ from where we are getting, from which method is called, நம்ம எந்த மெத்தடை கால் பண்ணிருக்கோமா? இப்போ உள்ள போன பிறகு நீங்க வந்து ஒரு ரெக்டாங்கிளை சூஸ் பண்றீங்க டூல் பாக்ஸ்ல இருந்து. அப்ப கலர் பேலட்ல வந்து ஒரு ரெட் கலர் கிளிக் பண்றீங்க. அப்புறம் அந்த ரெக்டாங்கிளை டிரா பண்றீங்க அப்படின்னா ஓகே, டிரா ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உள்ள இருக்கும். அது கால் ஆகுது. மவுஸை டவுன் பண்றீங்க, அப்புறம் டிராக் பண்றீங்க, மவுஸை ரிலீஸ் பண்றீங்க. அப்ப எந்த இடத்துல டவுன் பண்றாங்க, எந்த இடத்துக்கு டிராக் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு அப்படி என்ன பண்ணு, ரெக்டாங்கிளை டிரா பண்ணு. எந்த இடத்துல மவுஸை ரிலீஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல இந்த ரெக்டாங்கிளை ஸ்டாப் பண்ணி ஃபுல் ரெக்டாங்கிள் கொடு அப்படின்னு நம்ம அதுக்கு வந்து மெத்தட் ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் நம்ம MS Paint அப்படின்னு சொன்ன உடனே as soon as the object is created you get some visual things. So அப்போ அந்த டாஸ்க், அந்த initialization task அது எங்க நடக்குது அப்படின்னா இந்த constructor. So constructor is very important part in object oriented programming because it is used to initialize an object and to perform initialization task. Initially ஏதாவது work பண்ணிக்கணும் அப்படின்னா that work is done through the constructor only in the object oriented programming concept. So நீங்க paint ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி visual display கிடைக்குதுன்னா அதுக்கு கோடிங்ஸ் எல்லாம் எங்க எழுதி இருப்பாங்க அப்படின்னா MS Paint குள்ள, அந்த constructor குள்ள. MS Paint அப்படிங்கிற அந்த constructor இருக்கும், அந்த constructor குள்ள எழுதி இருப்பாங்க. So window is common. அந்த விண்டோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சப் கிளாஸ் கொடுத்து பண்ணிருப்பாங்க. இப்போ all the windows applications are developed C-frame WND அப்படின்னு ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு டிரைவ்ட் கிளாஸா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம், டைட்டில் பார், க்ளோஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன் இதெல்லாம் கிடைச்சிடும். C-frame WND அதான் நான் சொன்னேன். MFC கிளாஸஸ் படிச்சா இந்த கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஐ லவ் MFC கிளாஸஸ் once upon a time. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் நான் இந்த சொல்ல வர பாயிண்ட் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும்னு நம்புறேன். கன்ஸ்ட்ரக்டரோட இம்பார்ட்டன்ஸ், அந்த இனிஷியலைசேஷன் அப்படின்னா n is equal to 10 அப்படின்னு போடுறதுக்காக மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ஒர்க், இம்பார்ட்டன்ட் ஒர்க் நம்ம அதுல பண்ணிக்கலாம். So அதை நம்ம ஒன் பை ஒன்னா, ஈவன் ஒரு காமனா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வச்சுக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஒர்க்கை வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல எழுதிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுல இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த பெயிண்ட் பிரஷ் கான்செப்ட்லயே நான் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கேன். இப்போ பப்ளிக் கிளாஸ் பெயிண்ட், இப்போ பிரைவேட் ஸ்ட்ரிங் f name, அதாவது ஃபைல் நேம். ஓகே, பப்ளிக் பெயிண்ட் இது சேம் நேமா இருக்கா? அப்ப இது வந்து with no argument. அப்ப இது என்ன கன்ஸ்ட்ரக்டர்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இங்க நம்ம என்ன சொல்ற பாருங்க, f name is equal to untitled.bmp. அப்ப system.out.println constructor is called automatically அப்படின்னு சொல்லியிருக்கோம். system.out.println file name is என்ன file name அப்படிங்கறத பிரிண்ட் பண்றோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல மெத்தட்ல என்ன எழுதுவோம் பாருங்க, paint p is equal to new paint. So p is equal to new paint னா என்ன ஆகும்? இந்த மெத்தட் வந்து இன்வோக் ஆகும். அப்படிதானா? சோ இங்க பாருங்க உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது பாருங்க, constructor is called automatically, file name is untitled.bmp. உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது? இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கன்ஸ்ட்ரக்டரோட இம்பார்ட்டன்ஸ். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர்.
constructor can be overloaded. A class can have more than one constructor அப்படினு பார்த்தோம் இல்லையா? So constructor with argument is referred to as overloaded constructor. A class can have more than one constructor which is called constructor overloading. இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. constructor is called automatically, file name is untitled.bmp சொல்லுது. அகைன் இன்னொன்னு பாருங்க, நான் ஜாவா பெயிண்ட் அப்படின்னு கால் பண்றேன், ஜாவா பெயிண்ட் கால் பண்றேன். இன்னொன்னு பாருங்க, ஜாவா பெயிண்ட் mypic.jpg. நம்ம அப்படியே பண்ணலாம் தானே? இப்போ ஜெனரலா விண்டோஸ்ல வந்து இப்போ ms paint ஸ்பேஸ் விட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன். அந்த பிக்சர் நேம் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் ஓபன் ஆகும். சோ ms paint ஸ்பேஸ் இப்போ mypic.jpg நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ms paint ஸ்பேஸ் mypic.jpg அப்படினு கொடுத்தேன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணும்னா அந்த பெயிண்ட் பிரஷ் ஓபன் ஆகும்போது என்னோட ஃபைலை சேர்த்து ஓபன் பண்ணி விடும், என்னோட ஃபைலும் ஓபன் ஆயிடும். அப்ப அந்த வர்க் எங்க நடக்குது? கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் நடக்கும். சோ இதுல பாருங்க, ஜாவா பெயிண்ட் mypic.jpg நான் ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்றேன். சோ அது என்ன பண்ணுது பாருங்க, overloaded constructor with string argument is called, file name is mypic.jpg அப்படினு சொல்லுது. அப்ப ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் எழுதி இருக்கோம் பெயிண்ட்க்கு. I have overloaded the constructor. நம்ம constructor overloading பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தலாமா? சோ கொஞ்சம் கவனிங்க. public class paint, இங்க fname, இங்க public paint அதே default constructor வச்சிருக்கோம். இங்க overloaded constructor வைக்கும் பாருங்க, public paint string fn. இங்க this dot fname is equal to fn. this na current instance ஒண்ணும் இல்லங்க. this na current instance. அது கொடுக்காம விட்டாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. இப்போ fname is equal to fn. அப்ப system.out.println overloaded constructor with string argument is called system.out.println, file name is fname. இப்போ பாருங்க, இங்க இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து, இப்போ நம்ம என்ன கமாண்ட் லைன் ஆர்குமென்ட் கொடுத்தாலும் அது எங்க வரும்? ஆர்க்ஸ் குள்ள வரும். அந்த ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்றது அதுதான் கமாண்ட் லைன் ஆர்குமென்ட் குள்ள வரும். சோ கமாண்ட் லைன் ஆர்குமென்ட் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படினா தயவு செய்து என்னோட C வீடியோஸ்ல programming in C அப்படின வீடியோஸ் பிளேலிஸ்ட் போட்டுருக்கேன். அதுல வந்து லாஸ்ட் 40 செகண்ட், அதாவது 42 வீடியோ நம்பர் 42 இருக்கும்னு நினைக்கிறேன், கிளாஸ் 42 ன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. சோ கமாண்ட் லைன்ல நான் ஏதாவது ஆர்குமென்ட் கொடுத்தேன்னா அது எனக்கு இங்க வரும். அதை நான் இங்க செக் பண்றேன். பாருங்க, paint p அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ரெஃபரன்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ if args.length is greater than 0 ஆக இருந்தால், இங்க ஏதாவது ஆர்குமென்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா args.length வந்து greater than 0. அப்ப greater than 0 இல்ல அப்படின்னா p is equal to new paint அப்படின்னு சொல்றேன். இல்ல நீங்க ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா p is equal to new paint args of 0. சோ பாருங்க, இங்க வந்து நீங்க ஆர்குமென்ட் பாஸ் பண்ண ஜாவா பெயிண்ட் அப்படினு மட்டும் கால் பண்றீங்கன்னு வைங்களேன். அப்ப இங்க args.length 0 வா greater than 0 வா? நோ. args.length என்னவா இருக்கும்? 0 வா இருக்கும். இப்ப 0 is greater than 0 வா? நோ. அப்ப else பார்ட்டுக்குள்ள வரும். else பார்ட்டுக்குள்ள வந்து p is equal to new paint. அப்ப p is equal to new paint னா default constructor கால் ஆகுது. சோ இங்க untitled.bmp. சோ அப்ப constructor is called automatically, file name is untitled.bmp. இந்த கொடுக்குதா? அழகா கொடுக்குதா? எஸ். அப்ப பாருங்க, ஜாவா பெயிண்ட் mypic.jpg. அப்ப பாருங்க, இந்த mypic.jpg எங்க வரும்? இங்க தான் வரும். args.0 வந்துரும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா இருக்கும். அப்ப இப்போ args.length பாருங்க 0 இல்ல 1. அப்ப 1 is greater than 0 வா? எஸ். அப்ப எந்த கால் ஆகுது? p is equal to new paint args of 0. அப்ப args of 0 ல என்ன இருக்கு? mypic.jpg. அப்போ new paint of mypic.jpg. அப்ப நீங்க உங்க string argument வந்து பாஸ் பண்றீங்க. அப்ப எந்த மெத்தட் கால் ஆகும்? overloaded constructor கால் ஆகும். இங்க வரும் mypic.jpg, இங்க வரும். இங்க நம்ம fname is equal to fn அப்படினு சொல்லிட்டு overloaded constructor with the string argument is called அப்படினு சொல்லிட்டு system.out.println, file name is mypic.jpg. இந்த கொடுக்குதா? file name is mypic.jpg. உங்களுக்கு புரியுதா? Why do we overload the constructor? For different functionality. இப்போ நம்ம வெறுமனே ms paint அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? paint brush is opened, a new object is created,
and in the new file is opened for you in the name of untitled.bmp. Instead of that, I want to open a file that have been already created. I have already created a JPG file. I want to open it with the object. அப்படினா நான் என்ன சொல்லலாம், ms paint space mypic.jpg அப்படினா என்ன ஆகும், along with the object my file is also opened. அப்போ I need one more constructor. I am overloading the constructor. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா copy constructor. So copy constructor ரொம்ப ஈஸிங்க. It is nothing but the process of copying data of one object into another object. அவ்வளவுதான். ஒரு ஆப்ஜெக்ட்ல உள்ள டேட்டாவை அப்படி இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட டேட்டாவுக்கு காப்பி பண்ற process தான் copy constructor. So the copying data is done by explicitly or implicitly. The process of copying data is done both implicitly and explicitly. Implicit ஆவும் நடக்கும், explicit ஆவும் நம்ம பண்ணனும்னா பண்ணிக்கலாம். சோ அது எப்படி நடக்குது, கொஞ்சம் இந்த அவுட்புட் கீழ நம்ம பண்ணிருக்க பாருங்க. இந்த அவுட்புட்ட பாருங்க, java paint mypic.jpg சொல்றோம். அப்ப அது overloaded constructor with the string argument is called சொல்லிட்டு file name is mypic.jpg சொல்லுது. அடிஷனலா ஒரு லைன் டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க, disp file name mypic.jpg அப்படினு சொல்லுது. ஓகே, என்ன பண்ணிருக்கோம் ப்ரோக்ராம்ல, காப்பி கன்ஸ்ட்ரக்டரை இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம். எப்படி, அதாவது இம்ப்ளிசிட்டா பண்ணிருக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, private string fname இந்த paint கிளாஸ் குள்ள நம்ம public paint default constructor same thing, அதே மாதிரி overload constructor அதுலயும் same thing தான் எழுதி இருக்கோம். பாருங்க, public void disp, இந்த டிஸ்ப்ளே என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, disp hyphen file name fname அப்படினு சொல்றோம். fine. இப்போ paint p reference create பண்ணிட்டோம். if args.length is greater than 0 னா p is equal to new paint args of 0. ஓகே, நான் mypic.jpg பாஸ் பண்ணிருக்கேன். அப்போ இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு p with mypic.jpg ஓபன் ஆகுது இல்லையா? சோ இங்க வந்து பாருங்க, இங்க என்னன்னு சொல்லிருக்கேன் பாருங்க, paint p2 னு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். நல்லா கவனிங்க, paint p2 னு ரெஃபரன்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். p2 is equal to p ன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த p யோட டேட்டா வந்து என்ன ஆகுது, p2 க்கும் காப்பி ஆயிடுது. இப்போ p2.disp அப்படினு சொல்லும்போது எனக்கு disp hyphen file name mypic.jpg ன்னு கிடைக்குதா? இப்போ நான் p2 is equal to new paint of args of 0 ன்னு கொடுக்கல இல்லையா? just p2 is equal to p ன்னு சொல்லிட்டு p2.disp அப்படிங்கும்போது எனக்கு disp hyphen file name mypic.jpg ன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குதா? implicit copy constructor இல்லையா? எஸ். அடுத்து எக்ஸ்பிளிசிட்டா நம்ம பண்ணனும்னா பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்றோம் பார்க்கலாமா? சோ இது பாருங்க, அதேதான் அவுட்புட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். java paint mypic.jpg சேம் திங் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. பட் இந்த லைனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரே வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காப்பி பண்றோம். அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எழுதிருக்கோங்கிறத பார்த்தலாம். சோ பாருங்க, அதே paint class, அப்போ fname file name கொடுத்துட்டோம். இங்க பாருங்க, default constructor எழுதியிருக்கோம், overloaded constructor எழுதியிருக்கோம். copy constructor இங்க வந்து பாருங்க, public paint p ஆர்குமெண்டா என்ன எடுக்குது, இந்த பெயிண்டோட ஆப்ஜெக்ட்டே ஆர்குமெண்டா எடுத்து நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, this.fname is equal to p.fname. இங்க வந்து வரது இல்லையா, ஆர்குமெண்டா வருது இல்லையா, அதோட fname எடுத்து அப்படி இங்க காப்பி பண்றோம். system.out.println copy constructor is called அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, system.out.println disp hyphen file name fname னு சொல்றோம். இப்போ இங்க ப்ரோகிராம்க்குள்ள பாருங்க, paint p, இப்போ நான் ஆர்குமெண்ட் அனுப்புறேன், mypic.jpg ன்னு அனுப்புறேன். if args.length is greater than 0, yes, அப்ப p is equal to new paint args of 0. ஓகே, overloaded constructor கால் ஆயிடுது. இங்க நான் என்ன சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல paint p2 is equal to new paint of p. சோ எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த ஸ்டேட்மென்ட்க்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஏன்னா நான் வந்து p னு பாஸ் பண்றேன் இல்லையா? சோ அப்ப p னு அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டையே ஆர்குமெண்டா எடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். பெயிண்ட் தான் இங்க பாருங்க, இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் ஆர்குமெண்டா ஆப்ஜெக்ட்டையே எடுக்குது, இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டையே, பெயிண்ட் p.
அப்ப இந்த p is passed here. அப்ப p.fname னா என்னது mypic.jpg. அது வந்து p2 ஓட fname, p2 ஓட fname அதுலயும் சேவ் பண்ணிடுது. அப்ப p2.disp னா எனக்கு என்ன கிடைக்கும் mypic.jpg கிடைக்கும். So we have copied layer. So both implicitly and explicitly copy constructor is done. So நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா what is constructor, and what are the types of constructor, why do we use constructor, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடைல்டா நல்ல எக்ஸ்பிளனேஷனோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.